இப்போ நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம். இந்த மாதிரி கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. எந்த கலர் கத்திரிக்காய் இருந்தாலும் ஓகே. எனக்கு வெள்ளை கத்திரிக்காய் கிடச்சிட்டு அதில் செய்ய போகிறேன். நம்ம கத்திரிக்காயை இப்படி நல்லா இந்த மாதிரி காம்பு வச்சு இந்த மாதிரி கீனி தண்ணியில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றி காஞ்சி எண்ணெய் காயுது. அப்போ நம்ம இந்த கத்திரிக்காயில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க. கரைக்கிறோம். அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். கொஞ்சம் இதுலேயே கொஞ்சம் குக்காயிடும் கத்திரிக்காய். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அதில் போட்டு இந்த கசகசா தேங்காய் எல்லாம் இஞ்சி வதக்க வேண்டாம், பச்சையாக போட்டுக்கோங்க. போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம இந்த அரைச்ச கிரேவி சேர்த்துக்கலாம். இன்னும் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதுக்கு கத்திரிக்காய் தேவையான உப்பு போட்டிருக்கோம். கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் போட்டு அரைச்சாச்சு. இதில் தண்ணிலாம் ஒன்றும் ஊற்றக்கூடாது. அப்படியே மூடி போட்டு சிம்மிலே வறுக்க வேண்டியது. இன்னும் கொஞ்சம் வேணால் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. சும்மா வாசனைக்காக போடுறோம். உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, பிடிக்கலன்னா போட வேண்டாம். நல்லாயிருக்கும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு மூடிட்டு
இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துச்சு கத்திரிக்காயெலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சு கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணால் லைட்டாக கொஞ்சம் கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த ஜாரை கழுவி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்துச்சு. நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த காம்போட அழகாக அப்படியே இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். எண்ணெயெலாம் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக எண்ணெய் இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கத்திரிக்காய் பெருசாக இருந்தால் இதுக்குள்ளே ஸ்டஃப் எண்ணெய் கத்திரிக்காய் அது கூட அது மாதிரியும் செய்யலாம். மசாலா உள்ளே வச்சு பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் இந்த மாதிரி கத்திரிக்காயில் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சால் சூப்பராக இருக்கும். பிஞ்சாக இருக்கிறதுல இந்த இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு நல்லா கத்திரிக்காய் வந்துடுச்சு. சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் எள்ளு பொடி, எள்ளு கருப்பு வெள்ளை எல்லாம் வறுத்து கொஞ்சம் பொடி நுணுக்கி இதில் போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட எள்ளு இல்லை, அதனால் நான் போடலை. உங்கள் வீட்டில் எள்ளு இருந்தால் கொஞ்சம் வறுத்து இப்படி நிறுத்தும்போது பொடி நுணுக்கி வச்சுக்கிட்டு நிறுத்தும்போது இதில் தூவி நிறுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனை. எங்கள் வீட்டில் இந்த பிள்ளைங்க இருக்கிறதுங்களுக்கு எள்ளு போட்டால் பிடிக்காது. ஏன் எள்ளு போட்டாங்க, அதுக்காக தான் நான் எள்ளு போடல. இதாங்க பண்ணணும். என்ன கற்றுக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இந்த அளவுக்கு எள்ளு பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் இதை அப்படியே தூவிக்கலாம் மேலே. மேலே தூவிட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.